அடியன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானா ஜிய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் வதூல குலவாரிதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன் மகாரிய சரணாம்புஜ சஞ்சரீகம் ஸ்ரீசிங்கராரிய கருணாப்த சமஸ்தபோதம் பக்தியாச்ச யோக நரசிம்ம குரும் ஸ்ரயாமி. ஸ்ரீனிவாசதாசன் யோக நரசிம்மர் தொட்டாச்சாரியா சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு. அடியனோட ஆச்சாரியன், அடியோங்களின் ஆச்சாரியன். இன்னைக்கு நம்ம குழாத்துல ஒரு விண்ணப்பம் வந்தது. நேத்திக்கு நம்ம எவ்ரி ஃப்ரைடே தாயாரோட திருக்கல்யாண குணத்தை அன்வைக்கலாமே குழாமா சேர்ந்து அப்படின்னு. அதுல அடியனுக்கு நேத்திக்கு நம்ம ரொம்ப அழகா திருவாதிரை எம்பெருமானாரோட புறப்பாடு ஆச்சு. உள்ளேயே சேவிச்சுட்டு வரும்போது எம்பெருமானாரே சொன்ன மாதிரி ஒரு பாவனைன்னு வச்சுக்கலாம். அவர் தான் எடுத்து கொடுக்கிறார். அடியன் ஒரு கிரந்தம் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ, ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துக்கு. அதோட மீனிங்ஸ் பட் இங்கிலீஷ்ல படிச்சுட்டு இருக்கேன் அடியன். அதுல ரொம்ப அழகா தாயாரோட, ரங்கநாச்சியார் தாயாரோட தத்துவங்களை எடுத்து சாதிச்சிருக்கார் இந்த சுவாமி. அடியன் என்ன நினைச்சேன்னா, இதையே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அன்வைக்கலாம் குழாத்துல. எல்லாரும் ஒரு 5-10 நிமிஷம் ஃப்ரைடே மட்டும் அன்வைக்கலாமா இத. இது யாருனாக்க ஸ்ரீ வரதாச்சாரி ஷடகோபன் சுவாமின்னு எதுலேருந்து எடுத்து எழுதியிருக்காருன்னா, அவர் டாக்டர் VN வேதாந்த தேசிகன் சுவாமியோட டிரான்ஸ்லேஷன் எடுத்து அதுல 61 ஸ்லோகம்ஸ் இருக்கு, பாசுரம் இருக்கு ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துல. அதுல இந்த நரசிம்ம பிரியா அப்படின்னு ஒரு மேகசின் இருந்தது. அந்த மேகசின்ல எழுதியிருக்காரு சுவாமி இதோட டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல. அதை எடுத்துதான் அடியனும் இப்போ நம்ம தமிழ்ல இங்கிலீஷ்ல சேர்த்து பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சம். இதுல நிறைய தத்துவங்கள் சொல்லியிருக்காமா. பெரிய பிராட்டியாரோட அத்தனை தத்துவங்களும் கொண்டு வந்திருக்கா. ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எப்படி வெளியிட்டு இருக்காளோ அதே மாதிரி கொண்டு வந்திருக்கா. யார்தெல்லாம் எடுத்து ரெஃபர் பண்ணிருக்கான்னு அடியன் சொல்லிடுறேன். அது மூலமா நம்ம சேவிச்சுடலாம் எல்லாரையுமே. சுவாமி ஆளவந்தாரோட சதுஸ்லோகி எடுத்திருக்கா. அப்புறம் கூரத்தாழ்வானோட ஸ்ரீஸ்தவம், ஸ்ரீசுக்தம், வேதம் இல்லாம எதுவுமே கிடையாது, ஸ்ரீசுக்தம், ஸ்ரீஸ்துதி, விஷ்ணு புராணத்துல இருந்து ஸ்ரீஸ்துதி. அப்புறம் நம்ம எம்பெருமானாரோட சரணாகதி கத்தியம், அது கிடைச்சதுமா இன்னைக்கு அழகா. அதனால எம்பெருமானாரே நம்மள கட்டாட்சிக்கிறாருன்னு அடிய நினைச்சுட்டேன். ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திர ஸ்தோத்திரம், அப்புறம் லக்ஷ்மி சஹசிரநாம ஸ்தோத்திரம், சுவாமி தேசிகனோட ஸ்ரீஸ்துதி, இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து அப்புறம் ஒரு PhD தீசிஸும் கிடைச்சதுமா. ஒரு தேவனார் விலாகம் பத்மநாச்சார் சுவாமியோட ஒரு PhD தீசிஸ். யார பத்தினா அவர் பராசர பட்டர் பத்தி அருளி செய்திருக்கார். அந்த PhD அந்த ஒர்க்கும் இருக்கு இதுல. அப்புறம் நம்ம ஆழ்வார் ஆச்சாரியர்களோட அருளி செயல்கள், இதெல்லாம் வச்சுண்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தாயாரோட கட்டாட்சத்தை எல்லாருமே பெறணும்ன்றது அடியனோட விண்ணப்பமும் கூட. நம்ம பத்மபிரியாமா சாய்ச்சிருந்தா மாதிரி இது நம்ம எது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் தனியன்கள் சேவிக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி இது ஸ்ரீ பராசர பட்டர் எழுதினது. அதனால ஸ்ரீ பராசர பட்டர் தனியன் சேவிச்சுட்டு உள்ளுக்குள்ள அன்வைக்கலாம் நம்ம தாயார் பத்தி என்ன அவர் எழுதியிருக்காருன்னு. ஸ்ரீ பராசர பட்டார்யः ஸ்ரீரங்கேஷ புரோஹிதः ஸ்ரீவத்சாங்க சுத ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே. ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லிட்டா பராசர பட்டரை. ஏன்னா அவர் கைங்கரிய சம்பத்தை உடையவரா. எப்பவுமே பிராட்டியார் பக்கத்துலதான் அவருக்கு எல்லாமே. அனைத்தும் எம்பெருமானும் பெரிய பெருமானும் பெரிய பிராட்டியாரும் தான் பராசர பட்டருக்கு. நம்மளுக்கு இது தெரியும். அவர் நம்ம ரங்கநாச்சியார் மேல எழுதினதுதான் இந்த ஸ்ரீ குண ரத்ன கோஷம். இப்போ ஒரு ஆத்துல ஒரு ட்ரெஷர் செஸ்ட் நம்ம வச்சிருந்தோம்னா, எல்லாம் லாக்கர்ல எல்லாம் இப்ப பூட்டி வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ட்ரெஷர் செஸ்ட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தாக்க குண ரத்ன இல்லையா. அத்தனை குணங்கள் ரத்னங்களா கொட்டி கிடக்கும் நம்ம பெரிய பிராட்டியார் கிட்ட, ரங்கநாச்சியார் கிட்ட. அந்த ரங்கநாச்சியாரோட குணங்கள் மேல, அந்த குணங்கள்ல இருந்து அவ காட்டுற தத்துவங்கள்ல எழுதியிருக்கார் பராசர பட்டர். அதுதான் இந்த திவ்ய பிரபந்தம். யாரு பராசர பட்டர் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கூரத்தாழ்வானும் ஆண்டாள் அம்மங்காருக்கு திருக்குமாரர் ஸ்ரீ பராசர பட்டர் வேதவியாச பட்டர். குழந்தைங்க திருமண தூள்லயே
எம்பெருமான் தாயாருக்கு முன்னாடியே அந்த திருமண தூண்கள் இருக்கு நம்ம ஸ்ரீரங்கம் கோவில்ல. திருவண தூண்கள்லயே உள்ளுக்குள்ள தூளி கட்டின்னு அவங்க தாயாரே பார்த்து வளர்ந்த குழந்தைகள் அப்படின்னு நம்ம நிறைய சரித்திரம் பார்த்திருக்கோம். அது இது நம்ம பராசர பட்டர் திருவடிகள்ல சரணாகதி நம்ம எல்லாரும் பண்ணிட்டு தாயாரோட சின்ன சின்ன தத்துவங்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத கேட்கலாம். இந்த தனியன் பார்த்தீங்கன்னா நம்ம பராசர பட்டருக்கு சேவிச்சுட்டோம் இல்லையா, இது வந்து ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ர நாம பாஷ்யம். அந்த பாஷ்யத்திலேருந்து அவருக்கு தனியன் அப்படியே உருவாயிடுது அப்படின்றா. இது வந்து தாயார அவர் ரொம்ப அழகா வர்ணிக்கிறா ஃபர்ஸ்ட் 2 பாசுரத்திலேயே. என்னன்னாக்கா சர்வாங்க சௌந்தர்யவதி அப்படின்னு கூப்பிடுறார், அழைக்கிறார் பராசர பட்டர் தாயார். சர்வாங்க சௌந்தர்யவதி அப்படின்னாக்க இப்போ ஒரு நம்மளால இப்போ வந்து பெரியாழ்வார் பாடினா மாதிரியோ சேவிச்சுண்டா மாதிரியோ பல்லாண்டு பல்லாண்டுன்னு பிரம்மா உலகத்துக்கு வரைக்கும் லோகத்துக்கு வரைக்கும் சொல்ல முடியாது இல்லையா. இப்போ ஒரு ரங்கத்துக்கே ரங்கநாயகி அப்படின்னு தானே சொல்றோம் தாயார. தாயார் இந்த அரங்கத்தின் நாயகியா இருக்கிறதுனாலதான் எம்பெருமான் ரங்கநாதனாவே இருக்கானா. இல்லைன்னா அவனுக்கு அந்த ரங்கநாதன்ற அந்த திருநாமமும் கிடையாது, இந்த இடமும் கிடையாது அப்படின்ற. அதனால அவ வந்து சர்வாங்க சௌந்தர்யவதி அப்படின்ற ரொம்ப அழகா. சர்வாங்க சௌந்தர்யவத்தினா அப்ப ஒரு ஒரு அங்கத்திலயும் ஏதோ 1-2 போட்டுன்னு இருப்பா இல்லையா தாயார். ரொம்ப அழகா பார்த்தேன்னா நம்ம ரங்கநாச்சியார் தாயார் இங்க கோவில்ல வந்து படிதாண்டா பத்னி. உள்ளேயேதான் எல்லா உற்சவமும் அவளுக்கு. இப்பதான் வந்து வசந்த உற்சவம் முடிஞ்சது தாயாருக்கு. என்னெல்லாம் சாத்தின்னு இருக்கா ஆபரணங்கள். ஏன் அவளுக்கு வந்து சர்வாங்க சௌந்தர்யவத்தின்னு பேர் வந்தது? கனக ரசனா அப்படின்னு ஒண்ணு சாத்திக்கிறாளாம். தாயாரோட அந்த நம்ம இடுப்புல எல்லாம் ஒட்டியானோன்னு சொல்றாள் ரவுண்டா, அந்த மெல்லிய இடைக்கு போட்டுக்கிறாள் அவ தாயார். கனக ரசனாவும் அதுக்கு பேரு. அப்புறம் முக்தாஹாரா அப்படின்னு அந்த ஒரு இந்த நெக்லஸ் மாதிரி ஒண்ணு போட்டுக்கிறா இல்லையா, பேர்ல்ல இருக்கிற பதிச்ச நெக்லஸ், அதுக்கு பேரு முக்தாஹாரா. குட்டியா கிட்டக போட்டிருப்பா. அடுத்தது வந்து தோடுகள் வந்து தாத்தங்கா அப்படின்டா. தாத்தங்கா அப்படின்றது தோடுகள். லலாதிகா வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அழகா அந்த நெத்திச்சூட்டி மாதிரி ஒண்ணு, அதுக்கு பேரு லலாதிகா. இங்க மட்டும் குண்டுமணி வந்து அப்படியே ஆடிண்டே இருக்கும் தாயாருக்கு ரொம்ப அழகா. சில சமயம் நம்ம நம்பெருமாளும் அழகா வச்சுட்டு இருப்பான். அதுக்கு தாயார் சூட்டின்னு இருக்கிறதுக்கு பேர் வந்து லலாதிகா அப்படின்றா. அடுத்தது மணிசாரா அப்படின்னாக்க அந்த கழுத்துக்கு அப்புறம் முக்தாஹாராக்கு அப்புறம் போட்டுக்கிற அந்த ஒரு ரத்னங்களால பதிஞ்ச நெக்லஸ், அதுக்கு பேரு மணிசாரா. அப்புறம் அழகா திரு கால்கள் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப அழகா கொலுசுகள் பார்க்கலாம். சில சமயம் நம்ம தாயார் வந்து திருவடி சேவை ஆகும்போது ரொம்ப அழகா போட்டுருப்பா. அதுக்கு பேரு துலா கோட்டி. ஏன்னாக்க அவளோட வந்து காருண்யம் அனைத்தையும் வச்சு பிளஸ் பண்றாலாம் அந்த திருவடிகள்ல. காருண்ய கட்டாட்சத்தை இந்த எல்லா ஆபரணங்களும் தாயார் போட்டுண்டு சாத்திண்டு சர்வாங்க சௌந்தர்யவதியா தாயார் இருக்கா அப்படின்னு பட்டர் சாதிக்கிற. இதுல இருந்து அவளோட தாயார் வந்து எப்படி நம்மளுக்கு கட்டாட்சம் பண்றான்னு பாக்குறோம். ஆனா வந்து அவ என்னென்ன ஒரு ரோல் எடுத்துக்கணும் இல்லையா தாயார், 3 விதமா ரோல் எடுத்துக்கிறாள். ஒண்ணு வந்து திரிவித சேத்தனம் சுவாமினி அப்படின்னு சாதிக்கிற. திரிவித சேத்தனம் சுவாமினின்னாக்கா இந்த சித்த அச்சித் எல்லா ஜீவாத்மாக்கும், இன்ஃபேக்ட் ஈவன் எம்பெருமானுக்கே அவ வந்து சுவாமினியா இருக்கா. ஏன்னா அவ புருஷகாரம் பண்ணாதான் நம்மளோட சரணாகதியே பலிக்கும் நம்ம சனாதன தர்மத்துல. அதனால திரிவித சேத்தனா சுவாமினியா இருக்கா. அடுத்தது ரொம்ப அழகான வார்த்தை, தும் பிரதான ஈஸ்வரியா இருக்காளாம். தும் பிரதான ஈஸ்வரி அழகா நம்ம வேல்குடி சுவாமி கூட அடிக்கடி சாதிப்பாரு. சுப்ரீம் எம்பரஸ்ன்னு இப்ப யாராவது இருந்தா இருப்பா இல்லையா. இப்ப இந்த பிரகிருதிக்கும் சரி, எம்பெருமான் ஈஸ்வரனுக்கே சரி, ஈஸ்வரனுக்கே தும் பிரதானமா இருக்காளாம் அந்த நாராயணனுக்கே. அதனால அடுத்தது தும் பிரதான ஈஸ்வரியா. அடுத்தது சகதர்மச்சாரிணியா இருக்காளாம். சகதர்மச்சாரிணி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னாக்க எம்பெருமான் வந்து சில விஷயங்கள் பண்றதுக்கு இவ அக்கம்பனி பண்ணணுமா. இந்த வந்து இப்போ நம்ம எங்கேயாவது வெளியில போகணும்னாலே சாவி எடுத்துன்னு போறோம் இல்லையா, ஆத்து சாவி ஆத்து பூட்டி தான் சாவி எடுத்துன்னு போறோம். அப்புறம் வந்து ஒரு கோஆபரேஷன் தேவைப்படுது. ஓகே இன்னைக்கு நான் கோவிலுக்கு போயிட்டு வரணும்னா ஆத்து மனுஷாலாம் கோஆபரேட் பண்ணணும். அந்த மாதிரி சக தர்மினி இப்போ வந்து ரங்கநாயகி சமேத ரங்கநாதர் சமேத நம்பெருமாள் சமேத ரங்கநாச்சியார் அப்படின்னா அந்த சமேத சொல்றோம் இல்லையா,
அதுதான் அந்த சக தர்ம சாருணியா தாயார் வந்து கட்டாட்சிக்கிறா நம்மள அப்படின்னு இது பண்றா. ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். ஸ்ரீயை சமஸ்த சிதச்சித் விதான வியசனம் ஹரே அங்கீகாரிபிஹி ஆலோகைஹி சார்த்தந்த்யை கிருத்யோஞ்சலிஹி. ஃபர்ஸ்டே வந்து ரொம்ப அழகான பாசுரங்கள். வார்த்தை பிரிச்சு பிரிச்சு சேவிச்சா ரொம்ப அழகா இருக்கும் ஸ்ரீகுண ரத்ன கோஷம். இது வந்து அஞ்சலி பாசுரம். அஞ்சலி பண்றார், சரணாகதி பண்றார் தாயாருக்கு. யாரு? பராசர பட்டர் பண்றார். அவ திருவடிகள்ல பண்றார். அவளோட ஒரு எப்படி சொல்லலாம், நம்மளுக்கு புரியுற மாதிரியா மெஜஸ்டிக் லுக் அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா? தாயாருக்கு ஒரு மெஜஸ்டிக் லுக் இருக்கு. அந்த தாயாரை போய் இன்னைக்கு நம்ம சேவிச்சுட்டோம்னா எல்லா காரியமும் காரியகரமா ஆயிடும், எல்லா காரியமும் வெற்றி தான் இல்லையா, வின் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்றோம். அந்த ஒரு படைப்பாளி, அந்த ஒரு கிரியேட்டரை அவளோட உகப்புக்காக நம்ம போய் அவளை ஆசிரியிக்கிறோம் அப்படின்னு சுவாமி பராசர பட்டர் சாதிக்கிறார். அது வந்து ஃபர்ஸ்ட் அவர் வந்து இந்த ஸ்லோகத்துல அஞ்சலி மூலமா அதை சாதிக்கிறார். அஞ்சலிக்கான வார்த்தை என்ன? ஸ்ரீயை கிருத்தோஞ்சலிஹி அப்படின்ற ரொம்ப அழகா. இது வந்து என்னன்னாக்கா ஏன் அஞ்சலி பண்ணணும் அப்படின்னா, அவளுக்கு வந்து அனந்த கல்யாண கோட்டி குணங்கள் இருக்கான் தாயாருக்கு. எம்பெருமானுக்கு இருக்குன்னா தாயாருக்கும் இருக்கு அப்படின்ற அந்த குணங்கள் எல்லாம் சேர்ந்து வைபவம் நம்ம பண்ணும்போது, அவளுக்கு அஞ்சலின்னு நம்ம போய் அவ திருவடிகள்ல அடையும் போது, ஆசிரியிக்கும் போது ஜலபண்டம்னு ஒண்ணு சொல்றா. என்னன்னாக்கா, நம்ம ஹிருதயம் எல்லாம் வந்து இப்ப சில பாசுரங்கள் சேவிச்சா அப்படி மெல்ட் ஆகுது இல்லையா? அந்த தூது பதிகம் சேவிச்சுட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு மெல்ட் ஆயிடுது இல்லையா ஹிருதயம்? நம்மளுக்கே மெல்ட் ஆகுது. அப்போ தாயாருக்கு அச்சுச்சோ என் குழந்தை வந்து அஞ்சலின்னு பண்றா, அதனால அவ மெல்ட் ஆயிடுவானா, அப்படியே வாட்டரி மெட்டீரியல். அதான் சொல்றா என்ன, ஜல பண்டம். ஜலயதி இதிகி ஜல பண்டம். எது அப்படி இருக்குன்னா, தாயாரோட ஹிருதயம் அப்படி இருக்கான். அந்த தாயாரோட ஹிருதயத்துக்காக அஞ்சலி பண்றேன் அப்படின்னு சாதிக்கிறார். சர்வலோக சரண்யா தாயார் இருக்கிறதுனால அவளுக்கு அஞ்சலி பண்றேன். அப்புறம் பிரார்த்தனா பூர்வக பிரபத்தி. என்ன பண்றாரு அவர்? அடியனே உன்னை வந்து கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணிக்கிறேன், சரணாகதி பண்றேன் அப்படின்றதுல ஒரு பிரார்த்தனா பூர்வக பிரபத்தி அப்படின்னு சாதிக்கிறார். இது வந்து என்ன, இதோட ரூட் காஸ் ரூட்ன்னு பார்த்தேன்னாக்கா, சுவாமி ஆளவந்தாரும் வந்து ஸ்தோத்திர ரத்னத்துல இதே மாதிரி கிருத்தோஞ்சலின்னு யூஸ் பண்ணிருக்காரு. இதே மாதிரி ரொம்ப அழகா வருது 28ஆம் ஸ்லோகத்துல. துவதங்கிரி உத்திஷ்ய கதாபி ஏனசித் யதா ததாவாபி சக்ருத் கிருத்தோஞ்சலிஹி அப்படின்னு வருது. அதுல அவர் என்ன பண்றாரு? ஆளவந்தார் நம்பெருமாள் பெரிய பெருமாளுக்கு அஞ்சலி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கார் சுவாமி ஆளவந்தாரோட சிஷ்யர் சுவாமி ராமானுஜர் எம்பெருமானார். அவர் வந்து அவரோட பூர்வாச்சாரியான மனசுல கொண்டுண்டு அவர் யாருக்கு அஞ்சலி பண்றாரு பாருங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பங்குனி உத்திரத்து அன்னைக்கு இங்க ஸ்ரீரங்கத்துல சரணாகதி கத்தியம் தாயாரோட சேர்த்தியா நம்பெருமாள் சேர்த்தி மண்டபத்துல எழுதியிருக்கும் போது அவர் எங்க அஞ்சலி பண்றார்? பகவன் நாராயணா அபிமத அனுரூப ஸ்வரூப குண விபவ ஐஸ்வர்ய ஷீலாதி அனவதிகா அதிசயா அசங்கேய கல்யாண குணா பத்மவனாலயா அப்படின்னு அவர் சரணாகதி பண்றார். அந்த அனுரூபா அபிமதா அதுதான் வந்து ஒரு திவ்ய தம்பதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தாயாரையும் எம்பெருமானையும். அந்த அனுரூபம்னா ஒருத்தர் நினைச்சா தாயார் கண்ணு உகப்புக்காகவே சிருஷ்டி பண்றாராம் எம்பெருமான். தாயார் ஒரு பொன் முறுவலுக்காக சிருஷ்டி பண்றாராம், எல்லாத்தையும் காக்குறாராம், நம்மள எல்லாம் ஆசிரியக்கிறாராம் பெருமாள். எல்லாமே என்னத்துக்குன்னா தாயார் உகப்புக்காக பண்றாரு. அது என்னத்துக்குன்னா அந்த அனுரூபமா இருக்கலாம். அபிமதம்னா ஒரு டிசையர்டு ஸ்டேட்டஸ்ன்னு வச்சுக்கலாமே, ஒரு அக்ரியபிள் ஸ்டேட்டஸ். என்னன்னா மகாலட்சுமி தாயாரோட குண ரத்னங்கள் எல்லாம் ஒரு கன்ஃபைன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும்னா எம்பெருமானே வந்து அவளுக்கு அனுகூலமா இருக்கானாம். அததான் ரொம்ப அழகா சாதிக்கிறார். இந்த மாதிரி ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துல ரொம்ப தத்துவம் பொருந்தி அடங்கியிருக்கு. இது வந்து எல்லாமே வந்து நம்ம ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் ரங்கநாச்சியாரோட தத்துவங்கள் அப்படின்னு சாதிக்கிறார். இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம்.
அடுத்த ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை நம்ம வந்து அடுத்ததை அனுபவிக்கலாம். அது என் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானா ஜீவ திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.